Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை முதற்கட்டமாக பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஜூலை 8ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் உள்ள கோவை வடக்கு, கோவை தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், ஜூலை 10ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் ஆகிய தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். ஜூலை 11ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட வானூர், மயிலம், செஞ்சி சட்டமன்ற தொகுதிகளில் பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 12ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி ஆகிய தொகுதிகளிலும், ஜூலை 14ஆம் தேதி குறிஞ்சிப்பாடி, விருத்தாசலம், திட்டக்குடி ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 15ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட குன்னம் தொகுதியிலும், அரியலூர் மாவட்டத்திற்குட்பட்ட அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஜூலை 16ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோயில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், ஜூலை 17ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் பிரச்சார சுற்றுப்பயணம். ஜூலை 18ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம், திருவாரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம். ஜூலை 19ஆம் தேதி நாகை மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம், வேதாரண்யம் தொகுதிகளிலும், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியிலும் புரட்சி தமிழர் பரப்புரை மேற்கொள்கிறார். ஜூலை 21ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட மன்னார்குடி தொகுதியிலும், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மற்றும் கும்பகோணம் ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 22ஆம் தேதி தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பாபநாசம், திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம். ஜூலை 22ஆம் தேதி தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் பரப்புரை. 23ஆம் தேதி தஞ்சை மத்தியம் மற்றும் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஒரத்தநாடு, பேராவூரணி மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் தாயாருக்கு ஆறுதல் கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படும் வரை அதிமுக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்குனதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமாக இருங்கம்மா, உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். அதனால் நீங்கள் மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது, நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேம்மா. இந்த நிகழ்வு மீள முடியாதது. ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டுது.
உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். தைரியமாக இருங்கப்பா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து திருப்புவனம் சந்தை திடலில் அதிமுக பாஜகவினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம். காட்டாட்சி நடத்தி வரும் ஸ்டாலினின் ஆட்சிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் முடிவுரை எழுதும் என தலைவர்கள் முழக்கம். தூய்மையான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்ற உறுதியுடன் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு இன்று கொலை குற்றங்களுக்கு மன்னிப்பு வழங்கி மண்டியிடும் அவலம். மன்னிப்பு என்பது சட்டத்தை மீறியவர்களுக்கு வழங்கப்படும் பரிசாக மாறிவிட்டது. கொலை போன்ற கொடிய குற்றங்களுக்கு மன்னிப்பு நீதியை நிலைநாட்டுவதாகாது என்று மக்கள் கடும் கண்டனம். அஜித்குமார் காவலர்களால் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்த கொலை காவல்துறையின் திட்டமிட்ட குற்றமாக தெரிவதாக உயர்நீதிமன்றம் கடும் சாடல். பொம்மை முதல்வராக செயல்படும் ஸ்டாலின் அதிகாரிகள் துண்டுச்சீட்டில் எழுதி கொடுப்பதை அப்படியே படிப்பதை நிறுத்திவிட்டு தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு உண்மையாக செயல்பட மக்கள் வலியுறுத்தல். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டு திருநெல்வேலி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன போராட்டம். தனிப்படைக்கு உத்தரவிட்ட அந்த சார் யார் என கேட்டு மாணவர்கள் ஸ்டாலின் அரசிற்கு எதிராக முழக்கம். பரமக்குடி ராமநாதபுரம் இடையிலான NH87 நெடுஞ்சாலையை 1853 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதற்கு வரவேற்பு. தென் தமிழகம் ராமேஸ்வரம் புனித யாத்திரை பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகத்தை பெரிதும் ஊக்கப்படுத்தும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் போலீசார் பட்டியலின இளைஞரை சரமாரியாக தாக்கும் CCTV காட்சி வெளியாகிய அதிர்ச்சி. திருப்புவனத்தில் அஜித் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான அதிர்வலைகள் அடங்கும் முன் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் கோர முகம் மீண்டும் வெளிப்பட்டிருப்பதாக மக்கள் ஆதங்கம். காவல்துறையின் விதிமீறல்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்ட 24 மணி நேரத்திற்குள் காவலர்கள் பட்டியல் சமூக இளைஞரை தாக்கும் வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி. சாரி கேட்டு விளம்பரம் செய்தால் மக்களை ஏமாற்றி விடலாம் என நினைக்கும் விளம்பர முதல்வருக்கு காவல்துறை கொஞ்சமும் அஞ்சுவதில்லை என்பது இதன் மூலம் உறுதியாவதாக மக்கள் விமர்சனம். திருநெல்வேலியில் 17 வயது சிறுவன் மீது சீருடை அணியாத போலீசார் கொடூரமாக தாக்குதல் நடத்தி அராஜகம். நாங்கள் சிறை ஒன்று போயிட்டு வரோம் அப்படின்னாங்க. சரி சார் என் அப்பா இல்லை சார் ஊரில் இருக்கேன், அப்பா வெளியூரில் இருக்காங்க அப்படின்னேன். நான் நினைக்கி பக்கத்தில் இருந்த சார் வந்து சார் அப்பா இல்லாட்டி என்ன இந்த பையனை வண்டியில் இருக்கேன், அப்பா தானே போல் நாளைக்கு வருவோம் அப்படின்னாங்க. சார் நான் சரி சார் எனக்கு டைம் ஆகிட்டு நீங்கள் எதனால் வீட்டில் வந்து பேசுவோங்க, நான் வீடு இங்கே தான் இருக்குன்னா வீட்டில் வந்து பேசுவோங்க சார் என்ன கிளம்புறேன் இன்னொரு சார் பிடிச்சாரு. தட்டி விட்டோன்னே இன்னொரு சார் வந்து அடித்தார். அதனால நான் இருந்தாலும் பரவாயில்ல தட்டி விட்டு ஓடினேன். ஓடும்போது லட்சம் முழு அடிச்சிட்டாங்க. நான் அன்றைக்கி ஆற்றுக்குள்ளே இறங்கி ஓடிட்டேன். இறங்கி ஓடி கொஞ்சம் நேரம் ஆற்றுக்குள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அறியாங்க. மதுரை தெப்பக்குளம் பகுதியில் கோயிலில் தகராறில் ஈடுபட்ட திமுக MP தங்க தமிழ்ச்செல்வனின் மகன் மீது நடவடிக்கை எடுக்காமல் கடைக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் ஆட்சியில் திமுகவினரின் கைப்பாவையாக காவல்துறை செயல்பட்டு வருவதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே இளம்பெண்ணை முட்புதருக்கு தூக்கிச் சென்று அடித்து துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்லும் பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார்.
ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர் வேதனை. சென்னை அண்ணா நகரில் இளம் பெண்ணிற்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் சிக்கினார். தலைநகர் சென்னையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் குறித்து தனக்குத்தானே அப்பா பட்டம் கொடுத்து கொண்ட ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டுமென மக்கள் காட்டும். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சொத்திற்காக விவசாயியை கொலை செய்த அவரது சகோதரிகளின் கணவர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் ஓய்வு பெற்ற NLC ஊழியரை கழுத்தறுத்து கொலை செய்த மனைவி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு பேருந்து நிலையம் அருகே பணம் கேட்டு மிரட்டியவரை கத்தியால் வெட்டிய 2 சிறுவர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் கூட ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் குற்ற சம்பவங்கள் நடப்பதாக மக்கள் வேதனை. சென்னை அரும்பாக்கத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்த இளைஞர்கள் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த IT ஊழியரை போலீசிடம் காட்டிக் கொடுத்த மனைவியின் புகாரிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் போதைப்பொருள் விற்பனையாளர்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையே தேடி கண்டுபிடித்தது இல்லை என்பது மீண்டும் அம்பலம். இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக மேற்கு வங்காளத்தில் இருந்து சேலம் வழியாக நாமக்கல்லுக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 15 கிலோ கஞ்சா பிடிபட்டது. விடியா திமுக அரசின் ஏவல் துறை லஞ்ச லாவணியத்தில் திளைப்பதால் மாநில எல்லைகளில் கண்காணிப்பு குறைந்ததால் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த IT ஊழியர் சிக்கியதால் அதிர்ச்சி. படித்த பட்டதாரிகளையும் கஞ்சா வியாபாரிகளை ஆக்கியதே ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால சாதனை என மக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பழங்குடியின மக்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. வழக்கே இல்லை என்றாலும் அப்பாவிகளை அடித்து கொல்லும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பழங்குடியின மக்கள் புகார் கொடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் கேள்வி.